இப்போ வாஸ்குலர் ஏஜ் அப்படின்னு ஒரு ஏஜ் இருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு 40 வயசுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட கெரோட்டிட் ஆர்டரிய வந்து நம்ம ஐஎம்டி திக்னஸ் நான் பாக்குறேன். அதே 40 வயசு இருக்கிற ஒரு பர்சனுக்கு நார்மல் வேல்யூவை வச்சு நமக்கு நம்மளோட கெரோட்டிட் ஐஎம்டியோட கம்பேர் பண்றோம். ஆனா 40 இயர்ஸ் ஆன உங்களுக்கு அந்த ஐஎம்டி 60 இயர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க 40 வயசு ஆனாலும் உங்களோட வாஸ்குலர் ஏஜ் வந்து 60 இயர்ஸ். சோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 60 இயர்ஸ்க்கு இருக்கிற ஐஎம்டி திக்னஸ் எதுக்காக வந்தது அப்படிங்கறத பார்க்கணும். டாக்டர்ஸ் போய் அணுகுங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது ஆஞ்சியோகிராம் அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சோ நம்ம வந்து வாஸ்குலர் ஏஜ்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ண நம்ம பார்க்கணும். இப்ப சிம்டம்ஸ் என்னென்ன சிம்டம்ஸோட பேஷண்ட்ஸ் வருவாங்க. சோ எந்தெந்த வெசல் பிளாக் ஆகுதோ, எந்தெந்த வெசல்ல சேஞ்சஸ் இருக்கோ அந்தந்த மாதிரி சிம்டம்ஸ் அவங்களுக்கு பிரசன்டேஷன் ஆகும். ஓகே. சோ காமன் கெரோட்டிட் ஆர்டரி வந்து ரெண்டா பிரியுது கழுத்துல. ஒன்னு வந்து எக்ஸ்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரி, இன்னொன்னு வந்து இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரி. எக்ஸ்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரி வந்து ஃபேஷியல் மசில்ஸ்க்குலாம் சப்ளை பண்ணும். ஆனா இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரி வந்து நமக்கு பிரெயினுக்கு வந்து மெயினான பிளட் சப்ளை இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரியில இருந்து தான் பிரான்ச்சஸ் போகுது. ஸோ இந்த காமன் கெரோட்டிட்லையோ இல்லை இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரியிலையோ அந்த பிளாக்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த பிளாக்ல இருந்து ஏதாவது ரப்சர் ஆகி த்ராம்பஸ் மாதிரி போனால் அந்த வெசல்ஸ் சின்ன வெசல்ஸ் பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்ஸ் பாதிக்கப்படும். ஸோ பிளாக்ஸில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹோமோஜெனஸ் பிளாக்ஸ், இன்னொன்று வந்து ஹெட்ரோஜெனஸ் பிளாக்ஸ். இது புரியுற மாதிரி சொல்கிறேன். ஹோமோஜெனஸ் பிளாக்ஸ்னால் அந்த பிளாக் வந்து சமமாக இருக்கும். அது வந்து ஹார்ட் பிளாக்ஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து ரப்சர் ஆகாது. இது வந்து சேஃப். ஆனால் இந்த ஹெட்ரோஜினஸ் பிளாக்ஸுங்கிறது சாஃப்ட் பிளாக்ஸ். இதில் வந்து நமக்கு வந்து அந்த பிளாக்குக்குள்ளாரியே வந்து ப்ளீட் இருக்கலாம். அங்கே ஹெமரேஜ் ப்ளீடிங் ஆகலாம். அதை வந்து நாங்கள் இன்ட்ரா பிளாக் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ளீட் ஆகும் போது அந்த பிளாக் சாஃப்டாக இருக்கும். அதனால இந்த பிபி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும் போது இந்த பிளாக்லேருந்து சின்னதாக ரப்சர் ஆகி அந்த ரப்சரான பிளாக் வந்து அதை த்ராம்போ எம்பலைன்னு நம்ம சொல்லுவோம். அது அப்படியே பிளட் ஃப்ளோ ஆகும்போது ட்ராவல் ஆகி இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரியா போய் அதுதான் மெயினாக நமக்கு பிரெயினுக்கு பிளட் சப்ளை போகுது. அங்கே சின்ன வெசல்ஸ் தான் இருக்கும். இந்த காமன் கெரோட்டிட் ஆர்டரியை விட மற்ற வெசல்ஸ்லாம் ரொம்ப நேரோவாக இருக்கும். லியூமன் சின்னதாக இருக்கும். அதில் போய் இந்த சின்ன பிளாக் வந்து அதுலேருந்து ரப்சர் ஆகி அது போய் அந்த சின்ன வெசல்ஸில் பிளாக் பண்ணி அதுதான் வந்து ஸ்ட்ரோக் காஸ் பண்ணுது. ஸ்ட்ரோக்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பேச முடியும், ஒரு சைடு வாய் இழுத்துக்கும், உங்களுக்கு கை கால் வராது ஒரு சைடு, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஸ்ட்ரோக் வந்து 20% ஆஃப் த ஸ்ட்ரோக் வந்து எதனால வருதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிளட் வெசல் இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரி பிளாக்னால வர ஸ்ட்ரோக் வந்து 20% தான். ஆனால் 80% ஆஃப் த ஸ்ட்ரோக் எதில் வருதுன்னா இந்த ஐஎம்டி அதிகமாகி பிளாக் ஃபார்ம் ஆகி அந்த பிளாக் ரப்சர் ஆகி அதுலேருந்து த்ரோம்போ எம்பலை போய் அது போய் வந்து பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளையை பிளாக் பண்ணுறதுனால வர ஸ்ட்ரோக் தான் 80% ஆஃப் த ஸ்ட்ரோக்.